பொதுவாகவே நம்மில் பெரும்பாலோருக்கு ஒரு சில எண்ணங்கள் உண்டு. நான் மட்டுமே பெரியவன், நான் மட்டுமே சிந்திக்க தெரிந்தவன், நான் தவறே செய்யாதவன், இப்படி பல சுய நிர்ணயங்கள் உண்டு. இதில் பக்தியும் அடக்கம். இறைவனிடம் ஒன்றை வேண்டிக் கொண்டு அவனுக்கு நேர்த்தி கடனையும் செலுத்திவிட்டு வேண்டியது நடக்கவில்லை என்றால் நாம் இறைவனிடம் நம்முடைய நெற்றிக்கண்ணையே திறந்து இறைவனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறோம். இது இறைவனுக்கும் மனிதனுக்கும் அன்றாடம் நடக்கின்ற பஞ்சாயத்து. இறைவன் தனக்கு ஈடு இணையற்றவன். இருந்தாலும் மனிதன் தன்னை இறைவனுக்கு நிகராக வைத்துத்தான் பேசுவான், இறைவனையும் திட்டுவான். இதெல்லாம் சரி. பிரார்த்தனை பலிக்கவில்லை என்றால் அது யார் குற்றம்? இறைவனின் குற்றமா, இல்லை மனிதனின் குற்றமா? இப்படி நமக்கு வந்த சந்தேகம் ஒரு நாள் மகா பெரியவாளுக்கும் வந்தது. விளைவு ஒரு பெரிய விவாத அரங்கு நடந்தேறியது. இருந்தாலும் யாராலும் ஒரு ஏற்றுக்கொள்ளும் தீர்ப்பை தர முடியவில்லை. இறுதியாக மகா பெரியவாளே ஒரு உதாரணத்தை கொடுத்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தார். அந்த தீர்ப்பும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகா பெரியவா கொடுத்த உதாரணமும் தீர்ப்பும் 100 பக்தர்களை அவரவர்கள் வீட்டில் இருந்து ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடியை எடுத்து வரச் சொல்லி அந்த கண்ணாடிகளில் சூரிய வெளிச்சம் படும்படி ஒரு திறந்த வெளியில் வைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். 100 கண்ணாடிகளாலும் சூரிய வெளிச்சத்தை ஒன்று போல பிரதிபலிக்க முடியுமா? முடியாது என்றால் அதற்கு காரணம் யார், ஏன்? கண்ணாடியில் இருந்து பிரதிபலிக்கும் சூரிய வெளிச்சம் வேறுபடுவதன் காரணங்கள் பல. கண்ணாடியில் விரிசல் இருக்கலாம், கண்ணாடியில் அழுக்கு இருக்கலாம், கண்ணாடியின் அளவு வேறாக இருக்கலாம். இப்பொழுது சொல்லுங்கள், சூரிய ஒளியின் பிரதிபலிப்பு வேறுபாட்டின் குற்றத்திற்கு யார் காரணம்? சூரியனா, இல்லை கண்ணாடியா? பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை என்றால் அது இறைவனின் குற்றமா, இல்லை உங்கள் பக்தியின் குற்றமா? இப்பொழுது இறைவனை சூரியனின் நிலையிலும் உங்களை பக்தியின் நிலையை கண்ணாடியாகவும் வைத்து பாருங்கள். பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை என்றால் அது யார் குற்றம் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இறைவனை திட்டி பலன் இல்லை. உங்கள் பக்தியின் ஆழத்தை அதிகப்படுத்துங்கள். இறைவன் நிச்சயம் என் பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பான் என்று 100க்கு 100 நம்புங்கள். இறைவனுக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடு தெரியாது. எங்கும் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருப்பவன் இறைவன். மாற வேண்டியது நாம் தானே தவிர இறைவன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நொடிப்பொழுதும் உங்களைப் போலவே என்னையும் என் பக்தியின் ஆழத்தையும் இன்னும் அதிகரிக்க முயற்சிக்கும் உங்கள் ஜிஆர் மாமா. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.